எபிக் சமையல்ல ஒரு ஈஸி அண்ட் குயிக்கான ஜீரா ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ரைஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் இன்னைக்கு 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு பாத்திரத்துல 3 கப் தண்ணி ஊற்றிட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணியை ஈர்த்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் மீடியம் ஹீட்ல வச்சு வேக விடலாம். மினிட்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓபன் பண்ணி பார்த்துடலாம். இதுல கொஞ்சமா தண்ணி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இதுல 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணி சிம்ல வச்சு 2 to 3 மினிட்ஸ் இதை வேக வச்சுட்டு இறக்கிடலாம். அடுத்ததா ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு இதுல ஒரு நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிட்டு அதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலையும் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதை 1 to 2 நிமிஷம் வேக வச்சுட்டு இதை இறக்கிடலாம். ஆஹா, நம்ம ஈஸி அண்ட் குயிக்கான ஜீரா ரைஸ் ரெடி. இதுக்கு நீங்க வெஜிடபிள் குருமாவோ சிக்கன் கிரேவியோ வச்சு சாப்பிட்டா ரொம்பவும் நல்லா இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்புறம் அந்த லைக் பட்டனை டெஸ்ட்ராய் பண்ணுங்க. உணவே மருந்து. நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேர்ல்ட்ஸ் எபிக் ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முதல் ஆளா புது வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.